சரி தண்டராசு, நான் அப்புறமா பேசுறேன். ஹலோ. ஒரு நிமிஷம் இரு, நான் நித்யா கிட்ட கொடுக்குறேன். ஓகே ஓகே. வீட்ல நடக்கிற பிரச்சனை இல்ல, தேவையே இல்லாம மூக்க நுழைச்சுக்கிட்டு அடிதடின்னு இறங்கிட்டு இருக்காதீங்க. தேவையில்லாமையா? என்னங்க இப்படி சொல்றீங்க? என் தேவை எங்க கிடைக்காம செதறி போயிடுன்ற பயத்துலதான் அப்பப்ப ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேணாங்க, பொறுமையா இருங்க. நானே அதனாலதான் அக்கா கிட்ட இத பத்தி பேசாம இருக்கேன். சரிங்க, கண்ட்ரோலா இருக்கேன். போதுமா? போதும். ஐ லவ் யூங்க. I love you so much. என்ன சைலண்டா இருக்கீங்க? மேடம் பேசி முடிச்சிட்டு வருவீங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க அண்ணன் இப்ப ஏன் மேலயும் கௌரி மேலயும் பயங்கர கோவத்துல இருக்காரு. ஆமா, கோவம் தான். பாசம் இருக்கட்டும், பக்தியா கூட இருக்கட்டும், அதுக்காக நாங்க எல்லாம் ஆகாதவங்களாவே ஆயிடணுமா? என்னன்னா பேசுறீங்க? புருஷன் தான் புத்தி கேட்டு போய் சுத்துறாருன்னா இவங்களுக்கு எங்க போச்சான் புத்தி? டேய், இந்த வீட்டு குழந்தைய காணோம், எங்கேயாவது போய் தேடி பார்த்து கண்டுபிடிச்சு கொடுடான்னு சொல்றதை விட்டுட்டு பாஸ்கர் குழந்தைய கடத்திட்டானே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கேக்குறாங்களே. எப்படிதான் மனசு வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்களோ? டேய், கௌரி தண்டரசு கிட்ட இந்த மாதிரி ஏதாவது கேட்டாளா? இல்லையே. உன்கிட்ட தானடா உரிமையா கேட்க முடியும். நீ சப்போர்ட்டுக்கா. கௌரி அக்கா எது செஞ்சாலும் சரி சரின்னு ஜாலரா போட்டே பழகிட்ட. நீ அப்படி நினைச்சா அது ரொம்ப தப்புடா. அப்பவே கௌரிய கூப்பிட்டு நான் திட்டிட்டேன். அவளை திட்டுறதுக்கு எனக்கு எப்பவும் மனசு முழுசா இடம் கொடுக்காத. ஆனா உன் விஷயத்துல நானுமே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். ஆனா கௌரியும் பாவம்டா. சொல்லு கௌரி. ஏன் ஐயா என் மேல தீராத கோபத்துல இருக்காரோ? அப்படின்னும் சொல்ல முடியாது, ஆனா இல்லன்னும் மறுக்க முடியாது. நீங்களும் இப்படி பண்ணா நான் என்னதான்க்கா பண்ணுவேன்? கௌரி, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குருட்டுத்தனமான பாசத்துல நடக்கிறதுதான். டேய், பேசுடா பேசுடா. சாரிடா பாஸ்கர், உன்கிட்ட மட்டும்தான்டா உரிமையா என்னால கோச்சிக்க முடியும். குழந்தைய கடத்தினது நீதானான்னு கேட்டது ரொம்ப ரொம்ப தப்புதான். மாத்தி மாத்தி ஒருத்தி பேசினதுனால கேட்போமேன்னு கேட்டுட்டேன்டா. ரொம்ப ரொம்ப சாரிடா. சாரிலாம் சொல்ல வேணாம்க்கா. நீயும் உன்னோட சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்க்கா. அதுல ஒரு இடைஞ்சல் வருதுன்னு தெரிஞ்ச பின்னாடியும் கண்ட்ரோல்டா இருக்க முடியலக்கா. எனக்கு புரியாதது எதுவுமே இல்லடா, எல்லாம் சரியாகும்.
வரைக்கும் கொஞ்சம் பொறுமை அதிகமா தேவைப்படும். சரியா? ப்ளீஸ்டா. அக்கா கௌரி, நீ தைரியமா இருப்பேங்கிற நம்பிக்கையில தான் இங்க எல்லாமே நார்மலா நகருது. நான் இருப்பேன்க்கா. சரிங்கக்கா. என் விஷயமும் கிளாரிட்டி வாங்கியிருக்கலாம். வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம், வா. ம். படையப்பா படத்துல சிவாஜி தான் ரஜினிக்கு அப்பா. ஒரு படத்தை பத்தி விமர்சனம் பண்றதுன்னா அவ்வளோ பெரிய தப்பா? ஃபாரின் ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து மிரட்டல் அடி சார். எப்படி அந்த பொண்ணை பிக்கப் பண்ண? இணைந்த கைகள் அருண் பாண்டிய மாதிரி சொல்றப்பா. தொடர்ந்து 10 ஹிட் கொடுத்தா சூப்பர் ஸ்டார் ஆக்கிடும். அதே ஹிட்டை தொடர்ந்து 10 வருஷம் கொடுத்தா இந்த நாட்டையே கொடுத்துருவோம். வீடு பார்க்கணுமா? ரொம்ப வேகமா சொல்லிட்டு வந்துட்டீங்க. இந்த வீட்டை விட்டு போகிற ஐடியா உங்களுக்கு வந்துருச்சு. குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லையோங்கிற பயத்துல தான் அப்படி பேசிட்டேன். இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே சால்வ் ஆக போறதில்ல. குழந்தைக்கு எதுவும் ஆகாது. வீட்டை விட்டு வெளியில போறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நானும் சொல்றேன். இப்ப இந்த வீட்டை விட்டு போறத பத்தி எதுவும் பேச வேணாம். குழந்தைய எடுத்துட்டு தனியா வெளியே போறத நிறுத்திக்கோங்க. சரிங்க. கதிர்முகம் புலர்கின்றதே, கண்மலர்வாய் வைகுந்த தெய்வக் கடமைகள் தமையாற்றவே. கௌசல்யா மைந்தா ஸ்ரீராம கதிர்முகம் புலர்கின்றதே, கண்மலர்வாய் வைகுந்த தெய்வக் கடமைகள் தமையாற்றவே. கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் கொடியுடையோனே, கண்மலர்வாய் கண்ணா உலகை கருணையால் ரட்சிக்கவே. கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் கொடியுடையோனே, கண்மலர்வாய் கண்ணா உலகை கருணையால் ரட்சிக்கவே. தானே மூவுலகளித்த தாயே மதுகைர தேவி, சரணடைந்தார் கருண் புரியும் செல்வி சௌந்தர்யவல்லி, திருமாலின் சிந்தை குடிகொண்ட டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.